அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வட்டலாப்பம். ரொம்ப பெர்ஃபெக்டாகவும் ஈஸியாகவும் பிக்னஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு சிம்பிளான மெஷர்மெண்ட்டில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். வட்டலாப்பம் வெயிட் கெயினுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. பசங்களுக்கு வெயிட்டே வைக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க இதை அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வெயிட்டும் ஈஸியாக அதிகமாகும். இப்போ நம்ம இது எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு நான் அரை முடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். நான் பெரிய சைஸ் தேங்காய்ங்கிறதுனால அரை முடி அளவு எடுத்திருக்கேன். இது சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு தேங்காய் அளவு எடுத்துக்கோங்க. முதல்ல நம்ம பால் எப்படி எடுக்கலாங்கிறத பார்க்கலாம். கட் பண்ண தேங்காவை நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி எதுவும் ஊற்றாமல் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமேலு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பால் எடுத்துக்கலாம். நான் இந்த 1 டம்ளர் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் நம்ம பால் எடுக்க போகிறோம். அளவு ரொம்ப முக்கியம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்ததை பால் எடுத்துக்கலாம். நம்ம முதல் பால் எடுத்ததுக்கு அப்புறமேலு திரும்பவும் நம்ம மீதம் உள்ள அந்த அரை டம்ளர் தண்ணியும் ஆட் பண்ணி இப்போ இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி பால் எடுத்துக்கலாம். நம்ம முதல்லையே 1 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணி நம்ம பால் எடுத்தோம் அப்படின்னா இந்த அளவு நமக்கு திக்கான பால் கிடைக்காது. அதனால நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் பால் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா திக்கான பால் நமக்கு கிடைக்கும். இப்போ எந்த அளவு நமக்கு பால் கிடைச்சிருக்குங்கிறத பார்க்கலாம். எனக்கு சரியாக 1.25 டம்ளர் அளவுக்கு பால் கிடைச்சிருக்கு. தேங்காவை பொறுத்து இதோடைய அளவுகள் மாறுபடும். இப்போ நம்ம 1 டம்ளர் அளவுக்கு தான் நான் மெஷர்மெண்ட் சொல்ல போகிறேன். 1.25 அளவு பால் இருந்தால் எவ்வளோ முட்டை சீனி ஆட் பண்ணலான்னு நான் வீடியோடைய எண்டில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். நம்ம இப்போ 1 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்திருக்கோம். அதுக்கு 3/4 டம்ளர் அளவுக்கு சுகர், 6 முட்டை. இது கரெக்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தூக்கலாக சுகர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதையும் ஒரு ஃபுல்லான டம்ளர் நம்ம எந்த அளவு பால் எடுக்கிறோமோ அதே அளவு முட்டை, அதே அளவுக்கு சுகர் எடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு சூப்பரான வட்டலாப்பம் வரும். கொஞ்சம் கூட உடையவே செய்யாது, பெர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம எடுத்த முட்டையுடைய அளவு சரிதானான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த அளவு பால் எடுத்திருக்கிறீங்களோ அதே டம்ளரில் முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க. ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது கரெக்டான அளவு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். இப்போ நம்ம எடுத்த 1 டம்ளர் பாலுக்கு 6 முட்டை சரியான அளவாக இருக்குது பாருங்கள். 1 டம்ளர் ஃபுல்லாக அந்த 6 முட்டை இருக்குது. ஒருவேளை சின்ன முட்டையாக இருக்கிறதுனால முட்டையுடைய அளவு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கூடுதலாக 1 முட்டை ஆட் பண்ணிக்கோங்க, தப்பில்லை. இவ்வளோதான் மெஷர்மெண்ட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. முட்டையை நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம கையிலையே நல்லா விஸ்கு வச்சே அடிக்கலாம். மிக்சிலையும் நம்ம அடித்து எடுத்துக்கலாம். நான் மிக்சியில் தான் அடித்து எடுக்க போகிறேன். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியும். இப்போ முட்டையும் சுகரும் நல்லா அடித்து எடுத்தாச்சு. சுகர் நல்லா கரையிற வரையும் நல்லா மிக்சியில் அடித்தா போதும். இப்போ நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏலக்காய் ஆட் பண்ணுறதா இருந்தால் முட்டை சீனி ஆட் பண்ணும் போதே நீங்கள் ஏலக்காய் ஒரு 2-3 பீஸ் அளவுக்கு ஆட் பண்ணி அதோடையே நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 1 பிஞ்ச் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டுடலாம். ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் அது நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சூப்பராக அரைச்சி வந்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கொஞ்சமாக நெய் எடுத்து இது மாதிரி நம்ம எந்த பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோமோ அதில் நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிஃபன் பாக்ஸில் கூட நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பாதாம் முந்திரி பொடிசாக கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
இதை நான் இட்லி பாத்திரத்தில் தான் ஸ்டீம் பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா ப்ரெஷர் குக்கரில் கூட ஸ்டீம் பண்ணிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேல ஒரு ஸ்டாண்டு வச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு ஒரு வெயிட் வச்சுக்கலாம். அப்போ தான் உள்ளே தண்ணி இறங்காமல் இருக்கும். ப்ரெஷர் குக்கர்லேயும் இது போல் தான் நீங்கள் உள்ளே தண்ணி ஆட் பண்ணி ஒரு ஸ்டாண்டு வச்சு அதுக்கு மேலே நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத உள்ளே வச்சு இதே மாதிரி நல்லா மூடி போட்டு ஒரு வெயிட் போட்டு நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. ஒரு 4-5 விசில் விட்டால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ சரியாக 25 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்மளுடைய வட்டலப்பம் ரெடி ஆயிடுச்சாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. அதில் உள்ள வெயிட்டையும் வெளியே எடுத்தாச்சு. மூடியில் தண்ணி இருக்கும், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த மூடியை எடுங்க. இப்போ வெட்லாப்பம் வெந்துருச்சாங்கிறத ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுபோல் கத்தி எடுத்து நீங்கள் உள்ளே குத்தி பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா அது வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இது ஒட்டாமல் வந்திருக்கு. கரெக்டாக பெர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டலாம். ஆறினதுக்கு அப்புறமேலு இது போல் கத்தி வச்சு கார்னர்லாம் லேசாக எடுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேலு இது போல் நீங்கள் லேசாக ஷேக் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக கலண்டு வந்துடும். இப்போ 1.25 டம்ளர் அளவு பால் இருந்தால் எவ்வளோ முட்டை சுகர் ஆட் பண்ணலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். 1.25 டம்ளர் அளவு பால் இருந்துச்சு அப்படின்னா 7 முட்டை அளவு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சுகர் நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன அளவை விட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூடுதலாக ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வட்டலாப்பத்தை டிமோட் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பெர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு. வட்டலாப்பத்துடைய அந்த வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக பாதாம் முந்திரி கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கிறேன். விருப்பப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய வட்டலப்பம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. வாயில் வச்சோடையுமே கரையிற மாதிரி அவ்வளோ சாஃப்டாகவும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருந்தது. கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோவில் எல்லாருக்குமே கிளியராக புரிகிற மாதிரி மெஷர்மெண்ட்ஸை ஈஸியாக சொல்லியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். நமக்கு இப்போ சம்மரும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ரமதானும் ஸ்டார்ட் ஆக போகுது. இஃப்தாருக்கு இதை நம்ம சில்லுன்னு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்கிறத பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்ம கட் பண்ணுறதே நமக்கு தெரியல. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. டேஸ்ட்டும் அதை விட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் பசும்பாலில் எப்படி வட்டலப்பம் ஈஸியாக செய்யலாங்கிறதையும் நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காண்டி இதை நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.